ஹலோ गाइस, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்? டிஎல் ரேஞ்சர் சேனல்ல இருந்து பென்டன் தக்லைஃப் தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கம் ஆன், எவ்வளவு சீக்கிரம் கண்டுபிடிக்கிறோமோ அவ்வளவு சீக்கிரம் வீட்டுக்கு போய் சேர்ந்துடலாம். அரிக்குது. நீ செய்யறதெல்லாம் எனக்கு எரிச்சலா இருக்கு. நான் சொரிஞ்சா உனக்கு ஏன் எரியுது? அதானே வில்லன்டா. ஒரு பொண்ணுன்னு சொல்ற அதானே? ஏங்குவன், இது ஒரு பொண்ணா இருந்திருந்தா நிச்சயமா அது தலையில ஒரு கூந்தல் இருந்திருக்கணும்ல. படிக்கிற காலத்துல ஒழுங்கா படிச்சிருந்தா இதெல்லாம் உனக்கே புரிஞ்சிருக்கும். சாம் காஸ்டர் தான், அவளாதான் இருக்கணும். நாம குழந்தைங்களா இருக்கும்போது அவளை பார்த்திருக்கோம். நிச்சயமா அவ பழி தீக்கிறதுக்காக தான் இங்க வந்திருப்பான்னு நினைக்கிறேன். அழகா இருக்காளா? அழகிலாம் இல்ல, பேரழகி. யாரா இருந்தா என்ன பொண்ணா இருக்காளா அவ்வளவுதான். ஹேய், அப்படியே பெரிய மனுஷன் மாதிரியே இருக்க. சும்மா ஒரு பை சொன்னா அப்படியே நம்புறாங்க. ரொம்ப சாஃப்ட் ஆச்சு. ஏன் இப்படி முரட்டத்தனமா நடந்துக்கிறா? அவனை கைட் பண்றதுக்கு இப்ப நீ இல்லையே. ஏய், thank you. யோசிச்சு ரியாக்ட் பண்ற அளவுக்கு அவனுக்கு ஒன்ன மாதிரி சுமாரான புத்தி கூட இல்ல. ஆப்பிள் ஃபிளெக்சியன்ஸ் புத்திசாலி இல்லன்னு எழுதி இருக்கு. என்ன சத்தம் இது? சாப்பிட்டதுக்கு அப்புறம் வர ஏப்பம். பயங்கர ஈகோ புடிச்சாலுங்க. என்கிட்ட ஆம்னிட்ரிக்ஸ் இருக்குப்பா. இங்க பாரு, ஏற்கனவே வாங்கின பேரை எங்க வைக்கிறேன்னு தெரியாம சுத்திட்டு இருக்கேன். நீ அதுவும் எனக்கு நல்லா தெரியும். பிளம்பர் அகாடமிலேயே அது ஒரு தனி சப்ஜெக்ட். என்னையா சொல்ற? என்ன பத்தி சப்ஜெக்டே இருக்கா? ஒரு சின்ன சப்ஜெக்ட் இருக்கட்டுமே. இன்னைக்கு ஒரு சின்ன பாடமா இருக்கிறது நாளைக்கு ஒரு பெரிய பட்ஜெட் படமாவே மாறலாம். ஹலோ குரோமஸ்டோ, நீ நல்ல பையன்ல. ரொம்ப கஷ்டப்படாத, பேசாம ஒரு பாக்கெட் பிஸ்கெட் வாங்கி போட்டு பாக்குறியா? உன்னை வான் பண்ற, அதை என்கிட்ட கொடுத்துரு. குடுக்கலன்னா என்ன பண்ணுவ? கொடுக்கலனா அனுபவிப்ப. ஓ, இதுக்கு நான் வெண்முகத்தையே பாப்பனே. அவன் என்னடா பண்ணா? தள்ளாத வயசுல இதெல்லாம் தேவையா? நீ என்ன செய்யறன்னு உனக்கு புரியுதா? நான் ஓட்ட போறேன். அத பத்தி யோசிச்சு கூட பார்க்காத. உங்ககிட்ட லைசன்ஸ் கிடையாது. கிராண்ட் பா எனக்கு கத்து கொடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாம இது எமர்ஜென்சி. உனக்கு கண்ணுல போக்கஸ் போயிடுச்சு, முட்டி வலி வேற இருக்கு. முக்கியமா கார் கதவை நினைச்சு எதை திறக்க போன பாரு. அவ்வளவு லேட்டாவா கேக்குது? ஒரு ரவுண்ட் தூக்கி போட்டு மிதிச்சாதான் வழிக்கு வருவோம். இந்த பபிள்ல இருந்து என்ன வெளியே விடு, அதுக்கு அப்புறமா பார்க்கலாம். சைலண்டா இருங்க. எலிமெண்டரி பசங்க பல்பத்துக்கு சண்டை போடுற மாதிரி இப்படி கத்திட்டு இருக்கீங்க. அவங்க அப்படிதான். வீடியோ சூப்பரா இருந்ததுங்க. இதுல என்னன்னா எப்பவுமே வந்து ஆப்போசிட்ல தான் அசிங்கப்படுத்திட்டு இருப்பாங்க. அவங்களதான் வந்து வச்சு செய்வாங்க. இன்னைக்குன்னா நம்மளுங்க நம்மளே வச்சு செஞ்சது தான் நிறைய இருந்துச்சு. போற போக்கில் அழிச்சிட்டு போறாங்க. அதாவது ஃப்ளோல வந்து திடீர்னு அக்காவை போட்டு அடிச்சாரான், அவன் தம்பி போட்டு அடிச்ச மாதிரி இருந்தது. நல்லா இருந்துச்சு. அதான் இதுல யாரையும் பாராட்டினாலும் டக்குன்னு நம்பிடவே கூடாது. அப்படியே பாராட்டுற மாதிரி வந்து பல்பு கொடுத்துட்டாங்க. எங்களோட பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணிடுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.